கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்தில் இருந்திருக்கிறார், ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்திருக்கிறார், ஏதோ ஒரு போராட்டத்தில் இருந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அன்றைக்கு அந்த குருடன் அப்படித்தான் ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிட்டான். அவனுக்கு 2 கண்ணும் தெரியல, யாரும் அவனுக்கு உதவி செய்யல. இயேசுவை இப்ப கூப்பிட வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. கூப்பிட்டே ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்து விட்டது. ஏனென்றால் அவன் பார்வையடைய வேண்டும். அதே போல இங்கு சங்கீதக்காரன், இன்றைக்கு நான் கர்த்தரை கூப்பிட்டே ஆக வேண்டும், அவரின் சத்தத்தை கேட்டு ஆக வேண்டும், என் பிரச்சனைக்கு ஒரு பதில் தந்தே ஆக வேண்டும் என்பதற்காக நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், கர்த்தர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி எழுதுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை கூப்பிடுவதற்கு வெட்கப்படாதீங்க. கர்த்தரை கூப்பிடுறதுக்கு நம்ம வெட்கப்பட வேண்டாம். நிச்சயமாக நம்ம கூப்பிடுவதற்கு கர்த்தர் நமக்கு பதில் தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கூப்பிடுவீங்களா? சத்தமிட்டு கூப்பிடுங்க, மனப்பூர்வமாக கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுங்க. நான் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன், இவ்வளோ கண்ணீரில் இருக்கிறேன், இவ்வளோ அவமானத்தில் இருக்கிறேன், இவ்வளோ நிந்தையில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உடனே உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செஞ்சிருவார். கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவன், நிச்சயமாக அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரை, இன்றைக்கு யாரெல்லாம் உம்மை கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் இறங்கி வரட்டும், சமாதானம் இறங்கி வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.